வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமாங்க. அதே குன்னத்தூர் வியூ, அதே பாண்டியன் ஸ்டோர். சரவணன் கடையில் இருக்க பொருளெல்லாம் தூசி தட்டிட்டு இருக்காரு. அவரு சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்க மாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சச்சா, அவளா இருக்காது அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற சரவணன் திரும்பாமையே மறுபடியும் ரேக்கெல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு. மாமா அப்படின்ற சத்தம் மறுபடியும் கேட்க ஏதோ பேய் வீட்டுக்குள்ள நுழைய போற மாதிரி சரவணன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறாரு. பாக்குறவரு பேய பார்த்த மாதிரி அப்படியே அதிர்ந்து போய் நின்னுடுறாரு. இடி, மின்னல், பூகம்பம், சுனாமின்னு மொத்தமா அவரு வந்து தாக்குது. ஏன்னா அங்க நிக்கிறது மயிலு. மறுபடியும் மாமான்னு கூப்பிட அப்படியே அலைக்கடல் சுனாமி அலை மாதிரி பொங்கிடுறாரு சரவணன். கையில இருக்க துணியை வீசிட்டு கடகடன்னு வெளியே வர்றாரு. ஏய், இங்க எதுக்கடி வந்த? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்த அப்படின்னு சரவணன் கத்த. உங்களை பார்க்கலான்னு வந்தேன் மாமா அப்படிங்கிறாங்க மயிலு. நீ எதுக்கடி என்ன பார்க்கணும்? நீ யாரு? எனக்கு உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சரவணன் கத்துறாரு. மாமா, நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு மயிலு சொல்ல. ஏய், வாயை திறந்தன்னு வச்சுக்க, முதல்ல இந்த இடத்த விட்டு போங்கிறாரு சரவணன். ஐயோ மாமா அப்படின்னு மயிலு அவங்க நாடகத்தை ஆரம்பிக்க போன்னு சொல்றேன் இல்லைன்னு கத்துறாரு சரவணன். மாமா கோவப்படாதீங்க மாமா அப்படின்னு மயிலு சொல்ல. கோவமா? அப்படியே கொலை வெறியில இருக்கேன் அப்படின்னு கழுத்து நெருக்க கையை கொண்டு போறவரு படக்குன்னு பின்னாடி எடுத்துக்கிறாரு. மரியாதையை இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல சுத்தி வர ஆளுங்க அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க. போடிங்க இருந்த அப்படின்னு சரவணன் கத்த. மாமா, உங்க காலில் கூட விழுந்து கேட்டுக்கிறேன் மாமா, கோவப்படாதீங்க, நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்ல வர்றத பேச விடுங்க அப்படின்னு மயில கெஞ்சிக்கிட்டு இருக்க. நீ என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? என்ன, இந்த உலகத்துல நீ ஒருத்தி மட்டும்தான் நல்லவண்ணா? என் குடும்பத்து மேல இருக்க அன்புனாலதான் எல்லாரையும் ஜெயில உட்கார வச்சேன்னு சொல்ல போறியா அப்படின்னு சரவணன் கத்த. இல்ல மாமா, ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டாங்க மாமா அப்படின்னு மயில விசும்பிக்கிட்டே சொல்ல. ஏய், நல்லா இருந்த குடும்பத்தை செதைச்சிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டடி நீ இங்க வந்த? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடி அப்படின்னு சரவணன் கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க. மாமா மாமா அப்படின்னு மயில கூப்பிட்டு இருக்க. இங்க பாரு, முதல்ல இந்த இடத்த விட்டு போ, போடி போடி முதல்ல அப்படின்னு சரவணன் கத்துறாரு. மாமா, தெரியாம பண்ணிட்டேன் மாமா, மாமா அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. முதல்ல இந்த இடத்த விட்டு போடின்னு கத்திட்டு இருக்காரு அவரு. இப்போ சுத்தி நிறைய பேர் கூட்டம் கூட்டிடுறாங்க. மாமா சொல்றத கேளுங்க மாமா அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. ஏய், உன்னை பார்த்தால எனக்கு ஆத்திரமா வருது, மரியாதையா போடிங்கிறேன் அப்படின்னு கைய ஓங்குறாரு சரவணன். அப்போ சரியா பாண்டியன் வர்றாரு. கூட்டத்தை நகர்த்தி விட்டுட்டு உள்ளர வர்றவரு சரவணனோட தோல்ல கைய வச்சு பேசாம இருக்க மாட்டியாடா அப்படின்னு கத்துறாரு. உடனே மயில அவரை பார்த்து, மாமாங்க இங்க பாருங்கப்பா, இவள எந்த மூஞ்சிய வச்சுட்டு திரும்ப இங்க வந்திருக்கா அப்படின்னு கத்துற சரவணனோட கோவத்துல அவரோட ஒவ்வொரு முடியும் ஆடுது. முதல்ல இவளை இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லுங்கப்பா அப்படின்னு அவரு கத்திட்டு இருக்க. மயிலு ஆதரவு தேடி பாண்டியன் முகத்தை பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி நிக்க வேணான்னு சொல்லுங்க, ஏய் போடி அப்படின்னு சரவணன் கத்த. ஐயோ மாமா 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 நீங்களாவது அப்படின்னு அவரு பக்கத்துல வர. நில்லுங்கிற மாதிரி கைய காமிக்க மயில அதிர்ச்சியோட அந்த கைய பார்த்துட்டு மறுபடியும் அடங்காம மாமா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏய், ஏண்டி என்ன, எங்க அப்பா கிட்ட பேசினா உடனே எல்லாம் சரியாயிடுமா? இங்க பாரு, என் குடும்பத்துல இருந்து யாருமே ஒருத்தர் கூட உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல, இங்க இருந்து போ அப்படின்னு கத்துறாரு சரவணன். சரவணா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. மயில உடனே ஏகப்பட்ட என்ன கனவுகளோட பட்டுன்னு பாண்டியனை பாக்குறாங்க. அப்பா, என்னால முடியாதுப்பா. ஏய், இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் கேஸ் நடக்குதுல்ல, அது நடக்கட்டும். அந்த கேஸ் எல்லாம் நடத்தி நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்ன்னு நாங்க நிரூபிக்கிறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்துனீங்கன்னு நாங்க நிரூபிக்கிறோம். அப்புறம் கோர்ட்டு நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்கிறாரு சரவணன். ஐயோ மாமா மாமா அப்படின்னு மயில பதறிட்டு இருக்காங்க. இந்த இடத்த விட்டு போடிங்கிறாரு சரவணன். ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க மாமா, எனக்கு டைவர்ஸ் மட்டும் வேண்டாம் மாமா அப்படின்னு மயில கெஞ்சிக்கிட்டே அழுதுட்டு இருக்க. உனக்கு டைவர்ஸ் கொடுக்காம உன் கூட சேர்ந்து என்ன வாழ சொல்றியா? அதுக்கு நான் செத்து போக வேண்டியங்கிறாரு சரவணன். அவ்வளவுதான், பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. டேய், சொல்றத கேட்க மாட்டியாடா அப்படிங்கிற பாண்டியன் சுத்தி ஒரு பார்வை பாக்குறாரு. அப்பா, என் கண்ணு முன்னாடி இவளை நிக்க வேணான்னு சொல்லுங்கப்பா, போக சொல்லுங்கப்பா அப்படின்னு கத்துறாரு அவரு. ஏய், பேசாம இருடான்னு சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியனும் பதில கத்துறாரு. சரவணன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு மயில பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு வெட்டுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. இங்க பாருமா, என்ன பண்ணணுமோ அதை கோர்ட்டு மூலமா பண்ணிக்கலாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு எங்கேயோ பாத்துக்கிட்டு சொல்றாரு பாண்டியன். ஐயோ, மயில் இந்த விஷயத்துல சொல்றத கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க, அதுவும் அடங்காது, இருக்கவங்களையும் நிம்மதியா இருக்க விடாதாச்சு. உடனே ஐயோ மாமா, என்ன மாமா என்ன மாமா பேசுறீங்க? எதுக்கு மாமா என் பொருளெல்லாம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனீங்க? நான் உங்க வீட்டு பொண்ணு தானே மாமா
அப்படின்னு மயிலு பாண்டியன் கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏய், உனக்கே அந்த வீட்டுல இடம் இல்லடி, உன் பொருளெல்லாம் வச்சு அழகு பார்க்கணுமா? அப்புறம் அந்த பொருளை கொடுத்தோம், இந்த பொருளை கொடுத்தோம், அதை காணோம், இதை காணோன்னு என் குடும்பத்தை மறுபடியும் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வைப்பியா? இல்ல அதுக்கு ஒரு கேஸ் கொடுப்பியா? அப்படின்னு சரவணன் பயங்கர கோவத்துல கத்திட்டு இருக்காரு. டேய் சரவணா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு பாண்டியன். எவ்வளவு தடவடா சொல்றது பேசாத பேசாதன்னு அப்படின்னு பாண்டியன் கத்த சரவணனை கொஞ்சம் பயந்து போய் பாக்குறாரு. சொன்னா கேளு, நீ கிளம்புங்கிறாரு மயிலுக்கிட்ட. மாமா என்ன மாமா இப்படி சொல்றீங்க? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருமான்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. சரவணனுக்கு கோவம் தாங்க முடியல. அதான் சொல்லிட்டு இருக்காருல, கிளம்பு கிளம்புன்னு, கிளம்புடிங்கிறாரு சரவணன். ஏய் அப்படின்னு பாண்டியன் சரவணனை மிரட்டிட்டு இருக்காரு. சரவணன் மயில மிரட்ட, பாண்டியன் சரவணனை மிரட்ட ஒரே மிரட்டல் படலம் தாங்க. மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா அப்படின்னு மயிலு கொஞ்சம் குனிஞ்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. இதோ பாருமா, சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பொது இடத்துல வச்சு என்ன பேச வச்சிடாத, பொம்பளை பிள்ளைகிட்ட மரியாதை குறைவா நடந்துக்க கூடாதுன்னு பாக்குறேன், கிளம்புங்கிறாரு பாண்டியன். மயில அடுத்து உடனே சரவண முகத்தை ஏக்கமா பாக்குறது. சை என்ன பொழப்பு இதெல்லாம். உடனே அடி வயித்துல இருந்து ஏன்னு அழுதுகிட்டு மாமா அப்படின்னு மயிலு கதறிக்கிட்டு இருக்க. பாண்டியன் யாருக்கோ கால் பண்றாரு. ஏய் சுபாஷ், ஸ்டாண்ட்ல தானே இருக்க, ஆட்டோ எடுத்துக்கிட்டு உடனே கடைக்கு வா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்குறாரு பாண்டியன். மாமா மாமா அப்படின்னு படம் எடுக்கிற பாம்பு மாதிரி கையை ஆட்டிட்டு மறுபடியும் அவங்க பக்கம் கையை திருப்பிக்கிட்டு, மாமா ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்க. ஏய் என்னடி, என்ன மன்னிப்பு, என்னடி மன்னிப்பு உன்ன அப்படின்னு சரவணன் பயங்கரமா கையை ஓங்கிட்டு வர. பாண்டியன் அதை விட வேகமா கையை ஓங்கிட்டு, டேய் உன்னை அப்படியே அடிச்சேன்னா பாரு, பேசாம இருடான்னு கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வைக்கிறாரு. என்ன விடுங்கப்பா, இவளெல்லாம் பார்த்தால எனக்கு கோவமா வருது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. அவரை திருப்பி, டேய் உள்ள போடா, உள்ள போன்னு சொல்றேன்லடா போ அப்படின்னு அவர் முதுக பிடிச்சி கடைக்குள்ள தள்ளி விடுறாரு பாண்டியன். மயிலு ஏன்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. உள்ளார் போன சரவணனையும் கடையையும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க மயிலு. மறுபடியும் பாண்டியன் பக்கம் திரும்பி மாமான்னு கூப்பிட கிளம்புமாங்கிறாரு அவரு. ஆட்டோ வந்துட அவரு இவங்களை விட கோவக்கார பிள்ளையா இருப்பார் போல இருக்கு. அப்படியே உருன்னு வண்டியை நிறுத்திட்டு உட்கார்ந்து இருக்காரு. வண்டி வந்துருச்சு, நீ கிளம்பு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. மாமா வேண்டாம் மாமா, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மயிலு அவர் பக்கத்துல வர. கொஞ்சம் பின்னாடி போறவரு, என்ன அதிகமா பேச வைக்காத, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அடங்காத மயிலு மாமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்க சரவணன் வேற பக்கம் திரும்பி முறைச்சிட்டு இருக்காரு. கிளம்பு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. மயில அப்படியே வழியிற கண்ணீரோட பாண்டியனையும் சரவணனையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஆமா நீங்களாவதுன்னு சொல்ல, கிளம்புமா அப்படின்னு பாண்டியன் சொல்றதை விட நமக்கே எரிச்சலா வருது. கிளம்புடி அப்படின்னு சொல்லதான் தோணுது. ஆனா மயிலு கிளம்பாம சரவணனை பார்க்க இவரை பார்க்க விரலை கிள்ளிக்க முந்தானையை இழுத்து பிடிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே ஆட்டோ கிட்ட வர்றாங்க. உயிரே போற மாதிரி முந்தானைய நெஞ்சில அழுத்தி வச்சுட்டு மயிலு உட்கார்ந்து இருக்க. கூட்டம் பூரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. பாண்டியனால நிம்மதியா ஒரு மூச்சு கூட விட முடியல. சுத்தி இருக்கவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்க. கடையில ஏதாவது பொருள் வாங்க வந்தா வாங்கிட்டு போக வேண்டியது தானே, எவ்வளவு நேரம் இப்படியே சுத்தி நின்னு கடையை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, போங்கம்மா போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அதுக்கப்புறம் சுயநினைவு வந்து கூட்டம் கலையுது. ஐயோ சாமி முடியலன்னு ரொம்ப நொந்து போய் நிக்கிற பாண்டியன் அப்படியே திரும்பி சரவணனை பாக்குறாரு. அப்படியே விரக்தியா வெறுத்து போய் சில மாதிரி நிக்கிற சரவணனை பார்க்க பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வேல்ஸ் குடும்பத்துல டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டி ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்க, மாறி ஒரு பக்கம் உட்கார்ந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மில்லு கணக்கு எவ்வளவு வந்ததுன்னு முத்துவேல் கேட்க, அந்த ஃபர்ஸ்ட் பில் 5 லட்சம் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. இந்தாங்க அப்படின்னு வடிவு ஒரு டம்ளரை கொண்டு வந்து முத்துவேல் கிட்ட கொடுக்குறாங்க. முத்துவேல் திரும்பி பார்க்க கீழே வைக்கிறாங்க. அந்த மாந்தோப்பு இருக்குல்லன்னு அதுல ஒரு குத்தகை 15 லட்சம் ரூபாய் அப்படின்னு சக்திவேல் சொல்ல. அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு முத்துவேல். தம்பி அப்படின்னு ஒரு டம்ளர் சக்திவேல் கிட்ட வச்சுட்டு பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டி வேண்டாங்கிறாங்க. கணக்கு வந்துருச்சுல்ல அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. அப்படின்னு முத்துவேல் தலையாட்டிட்டு இருக்க. வாங்க அப்படின்னு கோமதியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க ராஜி. கோமதி தயங்கிட்டே நிற்க. அத்தை வாங்கத்த அப்படின்னு கோமதியோட கையை பிடிச்சி மெதுவா கூட்டிட்டு வராங்க. வாசுப்படி பக்கம் வர்றவங்க அப்படியே தயங்கி நிக்க. அத்தை வாங்கத்த அப்படின்னு ராஜி கூப்பிட கோமதி அப்படியே நின்னுடுறாங்க. அத்தை உள்ள வாங்கத்த அப்படின்னு ராஜி கூப்பிட அந்த திண்ண அதுல இருக்க தூணு நிலப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. எம்பட்டு நாளாச்சுடி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சு அப்படின்னு கோமதி சொல்ல. அத்தை இப்ப வாங்கங்கிறாங்க ராஜி. தைரியமா சந்தோஷமா வாங்க, இப்ப எல்லாமே மாறிடுச்சு வாங்க அப்படின்னு ராஜி கூப்பிட கோமதி தயக்கத்தோட பாக்குறாங்க. அத்தை வாங்கத்த அப்படின்னு ராஜி கோமதியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. நிலப்படி தாண்டி உள்ளர வர்றவங்க ஆளோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறாங்க. வாங்கத்த அப்படின்னு ராஜி கூட்டிட்டு வர 2 பேரும் உள்ளர வர்றாங்க. அங்கேயே நின்னு சக்திவேல் முத்துவேல்
பாட்டி வடிவு மாறின்னு உட்கார்ந்து இருக்கத பாக்குறாங்க. கோமதி தான் பிறந்து வளர்ந்த வீட்டையும் அந்த ரூஃப் தூணு செவருன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க யாருமே இவங்கள பாக்கல. ராஜி அப்பத்தான கூப்பிட பாட்டி மட்டும் இல்ல எல்லாருமே திரும்புறாங்க. எல்லாத்த விட ரொம்பவே ஆர்வமா வடிவு மக குரலை கேட்டு திரும்ப எல்லாருமே கோமதியையும் பாத்துடுறாங்க. பாட்டி பரம சந்தோஷத்துல முகம் சிரிப்புல விரிய திரும்புற சக்திவேல் முகம் அப்படியே அதிர்ச்சியில நின்னுடுது. எல்லாருமே அப்படியே கோமதி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. ராஜி லைட்டா சிரிச்சிட்டு நிக்க கோமதியும் தைரியத்தை வரவழைச்சிட்டு லைட்டான சிரிப்போட நிக்கிறாங்க. பாட்டி அப்படியே முகங்கொள்ளாத சந்தோஷத்தோட மகன்களை திரும்பி பாக்குறாங்க. இப்போ குமரவேலு ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றாரு. முத்துவேல் திகைச்சு போய் உட்கார்ந்து இருக்க சக்திவேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கோவத்துக்கு மாறிட்டு இருக்காரு. என்ன எல்லாரும் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்க, ராஜி சொன்னதை வச்சு இங்க வந்த கோமதி இருக்கிறவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்க முகம் கொஞ்சம் கொஞ்சமா இறுகிக்கிட்டு இருக்க இத பாக்குற ராஜியோட முகமும் சங்கடமா மாறுது. பாட்டி மெதுவா எழுந்து வர்றாங்க. பாட்டி எழுந்ததும் மாறியும் எழுந்து நிக்கிறாங்க. சக்திவேல் பயங்கர கோவத்தோட பாக்க முத்துவேல் பயங்கர இலக்காரமா பாத்துட்டு இருக்காரு. காலையில தான் அப்பா சொன்னாரு, அவரு சொன்னதை அச்சு பிசகாம அப்படியே செய்யறாங்களே இவங்க எல்லாம் அப்படின்றது அவங்க பார்வையிலே தெரியுது. பாட்டி அப்படியே தப்பி தப்பி வந்து அம்மாடி கோமதி அப்படின்னு அவங்க கண்ணத்துல கைய வச்சுக்கிறாங்க. ஐயோ என்ன பிரளயம் வெடிக்க போகுதோன்ற பயத்துல வடிவம் மாறியும் பாத்துட்டு இருக்காங்க. அம்மாடி கோமதி அப்படின்னு தோலை தடவி கொடுத்துட்டு இருக்க கோமதியோட பார்வை அவங்க அம்மாவோட தோள்பட்டையை தாண்டி அவங்க அண்ணன் முகத்துக்கு போகுது. அதுவரையிலும் பார்த்துட்டு இருந்த முத்துவேல் முகம் மெதுவா வேற டைரக்ஷனுக்கு போகுது. சக்திவேல் மட்டும் விடாம முறைச்சிட்டு இருக்கு. கோமதி எச்சில் முழுங்கிட்டு எப்படி இருக்கீங்க அண்ணன்னு கேக்குறாங்க. அவங்க எந்த பதிலும் சொல்லாம மெதுவா பக்கத்துல வந்து நிக்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க கோமதி. நல்லா இருக்கேன்னு மாறி மெதுவா தலையாட்டி வைக்கிறாங்க. நான் தான் அத்தையை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜி பெருமையா சொல்றாங்க. மாடியில இருந்து இறங்கி வர்ற பழனிவேல் இந்த காட்சியை பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியமா அதிர்ச்சியுமா அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வந்து கோமதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அக்கா வாக்கா வா அப்படிங்க ராஜி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா நீ எப்படிக்கா இங்க அப்படின்னு சந்தோஷ முகத்தோட கேட்கிறவரு ராஜி அப்படிங்கிறாரு. நான் தான் அப்படின்னு ராஜி சொல்ல, ஆத்தா என்ன ஆத்தா நம்ம வீட்டுல அதிசயமெல்லாம் நடக்குது அப்படின்னு பழனி ஏக சந்தோஷத்தோட சொல்ல, ஐயோ அப்படின்ற பயத்தோட மாறி வடிவ பாக்குறாங்க. ஏங்கா நின்னுட்டே இருக்க உள்ளர வாக்கா வா ராஜி அப்படிங்கிற பழனிவேல் நைசா ஆத்தா கூட்டிட்டு போ அப்படின்னு கோமதியோட கைய அவங்க கையில எடுத்து கொடுக்குறாரு. வாமா வா அப்படின்னு அவங்க தோல்ல கைய வச்சு கூட்டிட்டு போக போக்கா போ அப்படின்னு பின்னாடியே வர்றாரு பழனி. முத்துவேல் இன்னொரு தடவை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்க சக்திவேல் பயங்கர அன்னீசியும் கோவமா உட்கார்ந்து இருக்காரு. ஒரு பக்கம் புது பொண்ணை கூட்டிட்டு வர்ற மாதிரி கோமதியோட ஒரு சைடுல ராஜியும் இன்னொரு சைடு பாட்டியுமா சேர்ந்து அவங்க அண்ணன் கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. டைனிங் டேபிள் கிட்ட வந்து கோமதி நீ வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்பத்தா இந்த ராஜி நினைச்சா நடக்காத விஷயம் நீ ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு ராஜி பெருமையா சொல்ல பேத்திய ரொம்ப சந்தோஷமும் கனிவுமா பாக்குறாங்க பாட்டி. கோமதியோட பார்வை அவங்க ரெண்டு அண்ணன்ங்க மேலேயே இருக்குது. கோமதி ஏதாவது சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க மாறி. இல்ல நீ வேணாம் அப்படின்னு அவங்க மெதுவா சொல்ல சக்திவேல் மாறிய பயங்கரமா முறைக்கிறாரு. சிச்சுவேஷன் தெரியாத ராஜி நான் இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும் போதுமா என்ன அத்தையும் வர வேண்டாமா? அதனாலதான் நான் அத்தையை கூட்டிட்டு வந்தேன். அத்தையும் இந்த வீட்டு ஆள் தானே அப்படின்னு சிரிப்போட சொல்றாங்க. அம்மாடி உட்காரு அப்படின்னு பாட்டி சொல்ல உட்காருக்காங்கிறாரு பழனியும். இல்லம்மா இருக்கட்டுமா பரவாயில்லங்கிறாங்க கோமதி. அடுத்தவங்க தயக்கத்தோட ராஜியை பார்க்க ராஜி அப்படின்னு தலையாட்ட, ஒன்னும் இல்ல என்னதான் ரெண்டு வீட்டுக்கும் சண்டை இருந்தாலும் உங்களால தங்கச்சிய ஜெயில வச்சு பார்க்க முடியல அப்படின்னு கோமதி சொல்ல வெடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு முத்துவேல். எனக்கு ஒன்னொன்னதும் ஓடி வந்தீங்கல்ல அப்படின்னு கோமதி சொல்ல ரெண்டு பேரும் படப்படன்னு கண்ணடிச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணே கண் கலங்க கை கூப்புறாங்க கோமதி. பாட்டி அழுகையோட பையன்க முகத்தைய பார்த்துட்டு இருக்க அவங்க கீழே குனிஞ்சுக்கிறாங்க. இப்ப நான் வேற எதுக்கும் வரலன்னு எனக்கு ஒண்ணுன்னா நீங்க வந்து நின்னீங்க, என் கையால சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றாங்க கோமதி. முத்துவேல் ஒரு மாதிரியா பார்க்க சக்திவேல் எரிக்கிற மாதிரி பாக்குறாரு. ஒரு தடவை நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கோமதி சொல்ல கஷ்டப்பட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அண்ணன் பக்கம் திரும்புறாரு சக்திவேல். குமரவேல் அப்படியே இறுகி போய் நிக்கிறாரு. என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்ற மாதிரி. பழனியும் முகத்துல இருந்த சிரிப்பு மறிய எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்காரு. அண்ணனுங்க எதுவுமே பேசாம இருக்கத பாத்துட்டு அதுக்கு என்னக்கா வந்துட்டா போச்சு, உன் கையால சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற பழனி. அண்ணே அக்கா முன்னாடியே சமைக்கும் நல்லா, இப்ப ரொம்ப ரொம்ப நல்லா சமைக்கும்னு அப்படின்னு சொல்ல, டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் முகத்தை திருப்பிக்க, டேய் அப்படியே வெட்டி பொலி போட்டுருவேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பாக்குறாரு. பழனிவேல் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு என்ன பதிலிய காணுங்கிறாரு. ராஜியை திகச்சு போய் அவங்கள பார்த்துட்டு அப்பா என்னப்பா
அத்தை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீங்க பதிலே பேசாம இருக்கீங்கங்கிறாங்க. அவரு லைட்டா கண்ணை மட்டும் திருப்பி பார்க்க, ஏதாவது சொல்லுங்க, வரேன்னு சொல்லுங்கங்கிறாங்க ராஜி. முத்துவேல் முகத்தை திருப்பிக்க, சித்தப்பா வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு ராஜி சொல்ல பாட்டி கொஞ்சம் பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட எல்லாம் பேசதானே செஞ்சீங்க, அதே மாதிரி அத்தைக்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு ராஜி சொல்ல முத்துவேல் முறைப்பா பார்க்க சக்திவேல் கடுப்பா திரும்பிக்கிறாரு. ஐயோ, மறுபடியும் வேதாளம் முருங்கமுறை ஏறிடுச்சு போல இருக்கே. எங்க என் பிள்ளைகிட்ட 4 வார்த்தை பேசலாம்னு நினைச்ச நினப்புல மண்ணள்ளி போட்டுருவானுங்க போல இருக்கே. என்ன பாட்டி பாக்குறாங்க. அத்தை ரொம்ப பயந்து போயிருந்தாங்க, நான் தான் கட்டாயப்படுத்தி நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல, நீ பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலைதாம்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல். உன்னை வீட்டுக்குள்ள வர விட்டதுதான் முதல் தப்பு அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பாக்குறாரு. அத்தை கிட்ட பேசுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி அவங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்து சொல்ல, ஒன்னும் இல்லம்மா, இம்பட்டு நாளா உங்ககிட்ட பேசவே இல்லைல்ல, அதாம்மா நீ திடீர்னு வந்து பேசுனதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம தயக்கம் இருக்கும்லம்மா அப்படின்னு பாட்டி பயங்கரமா சமாளிக்கிறாங்க. அப்பதா நான் யார்கிட்டயோ பேச சொல்றேன், சொந்த தங்கச்சி கிட்ட தானே பேச சொல்றேன், பேசுறதுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க அப்படின்னு ராஜி கேட்க, ஐயோ இவ வேற நேரங்காலம் புரியாம கேக்குறா கேள்வி அப்படின்னு பாக்குற பாட்டி அப்படியே நைஸா பசங்களை பாக்குறாங்க. இப்ப கோமதிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துட்ட, ராஜி நீ இரு அப்படின்னு அண்ணன் பக்கம் திரும்ப அவங்க 2 பேரும் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே, ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோன்னேங்கிறாங்க கோமதி. இது வரைக்கும் நான் அமைதியா இருந்ததே பெருசுன்ற மாதிரி படார்னு திரும்புற சக்திவேல், இதோ பாரு அப்படின்னு கத்த கோமதி அப்படியே பயந்து போயிடுறாங்க. ராஜியோட முகமும் மாறிடுது. படார்னு எழுந்திருக்கிற சக்திவேல் ஷர்ட்டை இழுத்து விட்டுக்கிட்டு, ஓ மேல எங்களுக்கு கோபம் இருக்கு, அதுக்காக யார் யாரோ கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது பார்த்துட்டு நிக்கிற அளவுக்கு நானும் அண்ணனும் கேவலமானவங்க கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, பயத்துல கோமதி கண்ணுல இருந்து கண்ணீர் கடகடன்னு வருது. ராஜி அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க, ஆமான்னு தலையாட்டுறாரு முத்துவேல். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு வந்தோம் தான், ஆமா நின்னோம் தான், அங்க வந்து நின்னோம் தான், அதுக்காக எல்லாம் சரியாயிடுச்சு, ஒண்ணு மண்ணா பழகலாம், சாப்பிடுவாங்க, விருந்துக்குவாங்க, பண்டிகை கொண்டாடலாம்னு, பொங்கல் கொண்டாடலாம், பண்டிகையை கொண்டாடலாம், பலகாரம் சாப்பிடலான்னு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சக்திவேல் ஒத்த விரல நீட்டி மிரட்ட பாட்டியை மிரண்டு போறாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, மனசு கேட்கல, இதோ நம்மள பெத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க அழுதாங்க, அதுக்காக வந்து நின்னோம், அதோட அப்படியே எல்லாம் சரியா போயிடுச்சு, அதுக்காக முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு கிடையாது அப்படின்னு அவரு பயங்கரமா மிரட்ட நமக்கே பயமா இருக்கு. அவரோட மொழியும் மீசையும் பயங்கரமா துடிக்குது, அதெல்லாம் அப்படியே தான் உள்ளுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவரோட ஆத்திரத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காரு சக்திவேல். டேய் சக்தி அப்படின்னு பாட்டி கூப்பிட, ஆத்தா இரு ஆத்தா, உயிரா உன்னை இந்த வீட்டுல வளர்த்தோம், நம்ம கிட்ட வேலை செஞ்ச ஒரு பரதேசி பயலை இழுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடினவ தானே ஆத்தா, அதை நாங்க இன்னும் மறக்கவும் முடியாது அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. கண்ணீரோட அழுதுட்டு இருக்காங்க கோமதி. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்காக என் தங்கச்சி மாப்பிள்ளன்னு சொந்தம் கொண்டாடுவோன்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்க தொலைச்சு போடுவேங்கிற மாதிரி மிரட்டுறாரு சக்திவேல். விருந்துக்கு வாங்க, மருந்துக்கு வாங்க, விழாவுக்கு வாங்கன்னு இந்த வாசப்படி ஏறி வந்துடாது, முதல்ல வெளியே போ வெளியே அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா கத்த கோமதி வேகமா அழுதுட்டு இருக்காங்க. அண்ணே, வீடு தேடி வந்தவங்க கிட்ட என்னென்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு பழனிவேல் சொல்ல, டேய் அப்படிங்கிற சக்திவேல் வாய மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சைகையை காட்டி சும்மா இருங்கிறாரு. தெரியும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, டேய் சக்தி, இப்படி மூஞ்சில ரத்தம் தெளிக்கிற மாதிரி ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டே கேக்குறாங்க. அப்புறம் எப்படி ஆத்தா பேசணும், எப்படி பேசணும் சொல்லு. ஆத்தா 30 வருஷம் உள்ளுக்குள்ள இருக்க பகையை விட்டுட்டு அப்படியே ஒன்னாக்கி கூடி குலாவ சொல்றியா, சொல்லாதா. இந்த ஜென்மத்துல இந்த சக்திவேல் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதாத்தா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க பாட்டி பரிதவிப்பு அழுகியோட பாக்குறாங்க. கோமதி தேம்பி அழுதுட்டு இருக்க ராஜு அப்படியே அதிர்ச்சியில சிலையா நின்னுடுறாங்க. டேய் வேண்டாம் சக்தி, சொன்னா கேளு, சொந்த தங்கச்சிடா அவ, உனக்கு அவகிட்ட போய் எதுக்குடா இப்படி வீம்பு பண்ற. டேய் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனா என்னடா உங்களுக்கு, உங்க கிரீடம் கீழே இறங்கிற போகுதாங்கிறாங்க பாட்டி. என்னது தங்கச்சியா, சை அப்படின்னு சக்திவேல் சொல்ல கோமதி கூனி குறுகி நின்று அழறாங்க. ஆத்தா, வலியை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன வலின்னு தெரியும். இதோ நிக்கிறாளே ஓடுகாளி, இவ வீட்டை விட்டு ஓடினப்ப நானும் அண்ணனும் எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்ன அந்த ஊர்ல, தெரியுமா உனக்கு, தெரியுமா ஆத்தா உனக்கு அப்படின்னு கத்த எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு முத்துவேல். அவளை இங்க இருந்து கிளம்பி போ சொல்ல ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கத்த, டேய் அப்படின்னு பாட்டியை பரிதாபமா கூப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட கூப்பிடுறாளாம், சாப்பிட
அப்படின்னு சக்திவேல் பயங்கர கடுப்போட திரும்பிக்க, அப்பா என்னப்பா சித்தப்பா இப்படி பேசிட்டு இருக்காரு, நீங்க பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ராஜி. அவரு எதுவும் பேசாம எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, நான் தானே அத்தையை கூட்டிட்டு வந்தேன், சித்தப்பா இப்படி எல்லாம் பேசலாமா சொல்லுங்கப்பாங்கிறாங்க ராஜி. வேற எப்படி பேசணும் அப்படின்னு முத்துவேல் கேட்க, அப்பாவா, சொன்னது நம்ம அப்பா தானா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜி. அதை விட பயங்கரமான அதிர்ச்சி கோமதிக்கு. அண்ணன்டா, என் அண்ணன் அப்படின்னு சக்திவேல் மீசைய பெருமையா தடவிக்கிறாரு. பாட்டி வடிவுன்னு எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அண்ணே இதெல்லாம் தப்புண்ணே, ரொம்ப ஓவரா போறீங்கன்னு பழனி சொல்ல, ஏய் அப்படின்னு ஒரு விரல நீட்டி மிரட்டுறாரு முத்துவேல். தொலைச்சிருவேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, முத்து நீயுமாப்பா அப்படின்னு யூடியூப் ரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. அம்மா முதல்ல அவளை கிளம்ப சொல்லு அப்படின்னு முத்துவேல் சாதாரணமா சொல்ல, அதிர்ச்சியில இருந்த கோமதி மறுபடியும் அழுகையை ஸ்டார்ட் பண்றாங்க. ராஜி பயங்கர அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க, இங்க பாருமா, ஆபத்துன்னு வந்தப்போ உதவி செஞ்சோம், அது எங்க பெரிய மனசு, அதுக்காக சொந்தம் கொண்டாடலாம் முடியாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாட்டி பரிதவிப்போட பாக்குறாங்க. அம்மா கிளம்ப சொல்லுமா, கிளம்ப சொல்ல உடனே அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க, அண்ணே சொல்லிருச்சுல்லாத்தா கிளம்ப சொல்லு முதல்ல அப்படின்னு சக்திவேலும் சொல்ல பாட்டி என்ன செய்யறதுன்னு தவிக்கிறாங்க. கோமதி வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு ராஜு பக்கம் திரும்ப, கோமதி இரு, நீ இரு, நான் பேசுறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, அவுட் அவுட்டுங்கிற மாதிரி வரல காமிக்கிறாரு முத்துவேல். அப்பா என்னப்பா அப்படின்னு ராஜி ஏதோ பேச வர, கோமதி உடனே ராஜியை வேகமா திரும்பி பார்க்க ராஜி நிறுத்திக்கிறாங்க. நீ இரு, நான் பேசணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேகத்துல என் அண்ணனுங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தாங்கன்ற நம்பிக்கையில நானும் வந்துட்டேன், வந்திருக்க கூடாது, தப்புதான் அப்படின்னு கதறி அழற கோமதி கையெடுத்து கும்பிட்டுட்டு தப்புதாங்கிறாங்க. மறுபடியும் மாறி வடிவுன்னு ரொம்பவே தவிப்போம், ஒன்னும் பண்ண முடியாத வேலையுமா நிக்கிறாங்க. பழனி பயங்கர படபடப்போட பாத்துட்டு இருக்காரு. வேல்ஸ் தான், வேண்டாம் தாங்கிறத மறுபடியும் ஒரு தடவை முத்துவேலும் சக்திவேலும் ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.